இப்போ நான் இருக்கிறது பண்ருட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவதிகை அப்படின்னக்கூடிய திருத்தலத்தில். இங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் வீரட்டானேஸ்வரர், அம்பாள் பேர் பெரியநாயகி என்று அழைக்கப்படக்கூடிய திரிபுர சுந்தரி. எவ்வளோ அழகான கோயில்னா அவ்வளோ அழகான கோயில். ரொம்ப ரொம்ப பெரிய கோயில்லாம் கிடையாது. ஆனால் நம்ம தஞ்சை ராஜராஜேஸ்வரம் பெரிய கோயிலுக்கே இன்ஸ்பிரேஷனாக இருந்த கோவில் இந்த கோயில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரம் கோவில் கோபுரம் மாதிரியே இருக்கும். இதில் என்ன ஒரு அழகுக்குரிய விஷயம் அல்லது ரசனைக்குரிய விஷயம்னா, இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிற்பத்தையும் நீங்க ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. சுவாமி செய்த அத்தனை வீர செயல்கள், அருட்செயல்கள்னு அவ்வளவு அழகாக புடைப்பு சிற்பங்களாக இங்க பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோபுரத்துல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது கைலாய பர்வத வாகனம். அங்க முருகன் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தியை இப்படி ஒரு வித்தியாசமான திருக்கோலம் பத்மாசனத்துல பாக்குறோம். பிறகு நீங்க இங்க பார்க்கலாம் சுவாமி அம்பாளோட இருக்கிற கோலம். பிறகு ரிஷபாரூடர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னோட இஷ்ட தெய்வம் கொற்றவை என்று அழைக்கப்படக்கூடிய அன்னை துர்கா பரமேஸ்வரி 8 திருக்கரங்களோடு காட்சி தரக்கூடிய தேவியாக சிம்மவாகினியா இருக்கிறது. இதெல்லாம் அப்படியே அந்த கோபுரத்தோடவே இருக்கிற சிற்பங்கள் தான் இது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நாம எவ்வளவோ திருத்தலங்களுக்கு போறோம், கூட்டமா இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போறோம். ஆனா இந்த மாதிரி அழகான கோயில்களுக்கும் அவ்வப்போது பக்கமா வரும்பொழுது பார்க்கணும். இந்த அழகை பாருங்க. என்ன தேவை? இந்த ரசனையை தவிர வேற என்ன தேவை? இந்த ரசனையிலும் இறைவனுடைய அருள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த திருவதிகை திருத்தலம் திகழ்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திலகவதியார் அப்பர் சுவாமிகளை மறுபடியும் சைவத்துக்கு அழைச்சிட்டு வந்த ஒரு திருத்தலம். அவருக்கு சூளை நோய் வந்தப்ப திருநீர் தந்து அவர் இங்கதான் முதல் பதிகம் பாடினார். தேவார பதிகம் அவருடைய முதல் பதிகம் தொடங்கியது இங்கதான். திலகவதியார் தொடங்கி வச்சது இந்த திருத்தலத்துலதான். அபூர்வமான ஒரு கோபுரம், சின்ன கோபுரம் தான், ஆனா மலைப்பா இருக்கு பார்க்கும் பொழுதே.